சாட் ஜிபிடி மாதிரியே இப்போ சைனாவில் வந்து ஏஐ டூல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து டீப்சீக். இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாருமே அதை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, சாட் ஜிபிடி பில்ட் பண்ண பல லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு வந்து அதுலேருந்து ஒரு 10% கூட ஆகல. அதை விட இது பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. லைக் மேக்ஸாக இருக்கட்டும், கோடிங்காக இருக்கட்டும், இல்லை டெக்னிக்கல் பக்ஸ், இது எல்லாமே வந்து நல்லாவே சால்வ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஏஐ டூல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனிஸாக தான் இருக்கும். லைக் மெட்டாவாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இல்லை ஓப்பன் ஏஆ இருக்கட்டும், இவங்க தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ சைனாவும் என்டராக இருக்காங்க. இவங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே செம்ம டவுனு. எஸ்பெஷலி இவங்களுக்கு சிப்பு சப்ளை பண்ண NVIDIA கம்பெனி ஸ்டாக்ஸும் செம்ம டவுனு. பிகாஸ் அந்த கம்பெனி சிப்பு வந்து சைனாக்கு வந்து அலோடே இல்லை. பட் இருந்தாலுமே வந்து வேற ஒரு சிப் மூலியமா நல்லா பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஏஐ டூல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே சைனீஸ்க்கு வந்து செம ஸ்டார்ட் தான். பிகாஸ் இது கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடு ஹசலாக தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் அது மெயினாக கூட பண்ணல. அவர் பேர் வந்து லியான் மென்ஃபெக். வெறும் 40 வயசு தான் ஆகுது. ஸோ எல்லாருமே இனிமேல் ஏஐ வந்து அதிகமாக யூஸ் பண்ண